அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சந்திரனின் ஆட்சி வீட்டில் வித்யாகாரகரான புதன் நுழைகிறாருங்க. ராசியின் அதிபதியாக திகழக்கூடிய சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் இந்த வேளையில் உறுதியாகவே கர்மஸ்தானம் மிக வலுவாக வலுப்படுத்தக்கூடிய வகையில் அமைவதை விட ருணரோக சத்ருஸ்தானம் வலுப்பெறுவதால் எதிரிகளின் தொல்லை விலகும். நீங்கள் நினைப்பதை விட இந்த தருணத்தில் காத்திருக்கும் மகிழ்ச்சி ஒன்று என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க போகிறது. எனவே எதிர்பார்ப்பதை விட பல தடுமாற்றங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் தகர்த்தெறியப்படுவதோடு சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் ஒன்று உறுதியாகவே கைகூடி வரும் வேளையாக இந்த தருணம் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது. எனவே கும்பராசிக்காரர்கள் பல்வேறு வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் இந்த தருணத்தில் தவிர்ப்பதோடு சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. ஏனென்றால் ஏற்கனவே 6இல் உச்சபலம் பெற்ற அமைப்பில் தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வலம் வருகிறார். குரு உச்சம் பெற்றிருப்பது பல வகையில எதிரிகளின் தொல்லை விலகுவதோடு ஆரோக்கிய தொல்லை விலகக்கூடிய சந்தர்ப்பத்தையும் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் மிக வலுவாக சூரியனும் அங்கு வலம் வரக்கூடிய வேளையில் குரு மற்றும் சூரியனுடன் இணைந்து கிரக கூட்டு சேர்க்கை யோகத்தை புதன் ஏற்படுத்தி கொடுப்பது கும்பராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கும் பல தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குருவுடன் இணைந்திருப்பதால் ஏராளமான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் இல்லம் தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. படித்து முடித்துவிட்டு நல்ல வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும். தற்போது வேலை இல்லாமல் துவண்டு கொண்டிருக்கும் கும்பராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் உறுதியாகவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு அமையக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பமாக இந்த வேலை அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தொழில் வியாபார ரீதியாக புதிய பங்குதாரர்களை இணைத்தல், பழைய பங்குதாரர்களிடம் இருக்கக்கூடிய சிக்கலை தீர்த்தல் என பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு காணக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. நீங்கள் நினைப்பதை விட இந்த தருணத்தில் நல்ல பொறுப்புகள் உங்களை தேடி வரும். மக்கள் மத்தியில் பெயர் புகழும் செல்வாக்கும் பல மடங்கு உயரக்கூடிய வகையில் ஏராளமான வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது. கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கும் குடும்ப ரீதியான பல பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். குறிப்பாக உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக தீர்வு காணக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. குறிப்பாக புதிய கட்டிடம் கட்டுதல், புதிதாக வீடு கட்டுதல், புதிய தொழில் துவங்குதல் என பல நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் மேம்படுத்தக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று பெருவாரியான காரியங்கள் இருந்த சூழ்நிலையில் இனி நினைத்ததை நினைத்தவாறு கனக்கச்சிதமாக கும்பராசிக்காரர்கள் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்கிறது. குறிப்பாக இல்லத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் தடையின்றி கைகூடும். வீண் விரய செலவுகள் அனைத்தும் விலகி சுப விரயமாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. குறிப்பாக இந்த வேளையில் பெருவாரியான நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் விலகுவதோடு சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் ஏராளமான வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது. முன்கோபத்தையும் பிடிவாதத்தையும் இந்த தருணத்தில் தகர்த்தெடுவதோடு மட்டுமல்லாது சிறு சிறு விஷயங்களுக்கு கூட
அலைந்து திரிந்து முடித்து வந்த சூழ்நிலையில் அந்த விஷயங்களை முழுமையாக தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. சரியாக கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காத்திருக்கும் மகிழ்ச்சி ஒன்று என்று சொல்லக்கூடிய வகையில் இல்லம் தேடி நல்ல வரன் கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையை. இல்லத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மன வருத்தம் இந்த தருணத்தில் நீங்கும். புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சி காணக்கூடிய வகையில் வாய்ப்புகளை மேம்படுத்தி கொடுக்கும். பிறருக்கு உதவி செய்தல் உள்ளிட்ட பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பிறருடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதோடு அனைத்து காரியங்களையும் முன்னெச்சரிக்கையுடன் விழிப்புணர்வுடன் செயல்படுவதால் இந்த தருணத்தில் தேவையற்ற சிரமங்களை தவிர்ப்பதோடு எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் விலக்கி சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. பிறருடன் தேவையற்ற வாக்குவாதங்களை மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட பல விஷயங்களை தவிர்த்து சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. உத்தியோக ரீதியாக இந்த தருணத்தில் வேலை பார்க்கும் இடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் கிடைக்கும். மன நிம்மதியும் மன நிறைவும் உறுதியாகவே இந்த வேளையில் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது உயர் அதிகாரிகள் உள்ளிட்டவர்களின் ஆதரவு சிறப்பாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல்வேறு வகையான காரிய தடைகளும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் விலகும். உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக இருக்கும் குறுக்கீடுகள் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் விலகுவதோடு சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான தருணமாக இந்த வேலை அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை சார்ந்த பணிகளில் கும்பராசிக்காரர்கள் கலைத்துறைக்கு அதிகாரம் கொண்ட சுக்கிரனுக்கு அடுத்தபடியாக தனது ஆதிக்கத்தை செலுத்துகிறார். இந்த வேளையில் உறுதியாகவே கலைத்துறையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பெருவாரியான சிக்கல்களையும் சிரமங்களையும் இந்த தருணத்தில் தகர்த்தெறியக்கூடிய வகையில் கலைத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறையில் இந்த தருணத்தில் தடுமாற்றத்தை சந்தித்த சூழலில் அந்த தடுமாற்றங்களை சரி செய்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே அரசியல் சார்ந்த பணிகளிலும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் ஏராளமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. வீண் விரய செலவுகளை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது சுப விரயங்களை மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு. மாணவர்களின் கல்வியில் இருக்கும் சங்கடங்கள் இந்த தருணத்தில் மறையும். கல்வியில் நல்ல வளர்ச்சி நிச்சயம் மிகவும் வலுவாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்க போகிறது. பெண்மணிகள் நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகள் கைகூடுவதோடு பெண்மணிகள் துடிப்புடன் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய பல சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் தடையின்றி உறுதியாகவே கைகூடும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.